பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 6வது மாதத்தினுடைய முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த 5 மாதங்கள் வரையும் தேவன் கிருபையாய் தயவாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். இந்த மாதமும் அவர் நம்ம நடக்க, நம்மை தாங்க அவர் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். அருமையானவர்களே, ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: இஸ்ரவேலே, யாக்கோபே, இவைகளை நினை, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சில நிகழ்வுகள், சில தடுமாற்றங்கள், சில இழப்புகள், சில வருத்தங்கள் என்று பலவற்றை நாம் கடந்து வந்திருக்கலாம். நம்மோடு கூட இருந்து சேர்ந்து வருத்தப்பட்டவர்கள் சில காலங்கள் கடந்து போன பொழுது அதை மறந்து போயிருக்கலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான ஒவ்வொரு இழப்புகள், பிரச்சனைகள், வருத்தங்கள் என்று ஒவ்வொன்றையும் சர்வவல்லமையுள்ள தேவன் நினைக்கிறவராக இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நாம் அவருடைய ஊழியக்காரர்கள் என்பதனாலும், நாம் அவருடைய தாசன்கள் என்பதனாலும் அவர் நம்மை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். பல விஷயங்களிலே நாம் மறக்கப்பட்டு போனாலும் ஆண்டவர் பார்த்து நம்மை சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. இந்த மாதம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நினைவு கூற வேண்டிய விஷயம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நினைவு கூர்ந்து உங்களை ஆற்றவும் உங்களை தேற்றவும் ஒரு போதுமானவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது? என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இந்த இழப்பு? என் குடும்பத்தில் ஏன் இந்த இழப்பு? ஏன் இந்த தவிப்பு? ஏன் இந்த பாரம்? ஏன் இந்த கடன் தொல்லை? ஏன் இந்த கஷ்டம் என்று பல காரியங்களை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற நபராக இருப்பீர்கள் சொன்னால், இந்த மாதம் தேவன் உங்களை பலப்படுத்த நல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. அவர் உங்களை நினைக்கிறவராகவே இருக்கிறார். அவர் உங்களை நினைக்கிறவராக மாத்திரம் அல்ல, அவர் உங்களை உருவாக்கினதனுடைய நோக்கம் இந்த உலக பாதையில் நீங்கள் கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் அவருடைய நாமம் மையப்படுகிறது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் யதார்த்தமா வாழ்றது போல இருக்கலாம், நீங்கள் யதார்த்தமா பிரயாசப்பட்டது போல இருக்கலாம், நீங்க யதார்த்தமா சில ஊழியங்களுக்கு கொடுத்ததாக இருக்கலாம், நீங்கள் யதார்த்தமாகவே ஏழை எளியவர்களை நினைவு கொடுத்ததாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பணியாக, என்னுடைய வேலையாளாக இதையெல்லாம் செய்தபடினாலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. அவர் உங்களை மறப்பதில்லை. உங்கள் பிரச்சனைகளை அவர் மறப்பதில்லை. உங்கள் இழப்புகளை அவர் மறப்பதில்லை. நீங்கள் எதையெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இழந்ததாக நினைக்கிறீர்களோ அந்த இழப்புக்கு ஈடாக தேவன் உங்கள் பட்சத்தில் உங்களில் ஒருவராக இருக்கிறவராக இருக்கிறார். ஆனால் தயவு செய்து இந்த மாதத்துல தேவன் உங்களை நினைத்திருக்கிறார் என்றும், நீங்கள் அவருடைய நினைவுகளில் வாசமாய் இருக்கிறீர்கள் என்றும் நினைத்து தேவையில்லாத கவலைகளை நினைச்சு புலம்பாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, அதே நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் பலப்படுத்துவார், அவர் நிலைநிறுத்துவார். கொஞ்ச காலம் இந்த வாழ்க்கை அவர் ராஜ்யத்தை நோக்கிய பயணம், அதில் வெற்றிகரமாக ஓடி முடித்து அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட மகிழ்ந்திருக்கிற காலகட்டங்களுக்கு நேராக நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, அவர் உங்களை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தாமதிக்கிறது. ஆனால் நீங்க கவலைப்படாதீங்க. இன்னொன்று குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, அநேகர் என்னுடைய குடும்பத்தில் திருமணம் நடக்காமல் இருக்க எவ்வளவு காலம் நான் இதற்காக காத்திருக்கிறது என்று சோர்ந்து போவீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உனக்கு ஏற்றதை, சிறப்பானதை செய்ய ஒரு போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நன்மை செய்ய ஒரு போதுமானவராக. நாம் தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான 6வது மாதத்துடைய முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நினைத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் செய்த நன்மைகளை நினைத்தருளுங்க. அவர்கள் குடும்பங்களில் ஆண்டவரே அப்பா நடைபெற்றதான எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் கூட இருந்தீங்க ஆண்டவரே. ஆனாலும் சில துக்கங்கள் ஆண்டவரே, சில கவலைகள், சில மறக்க முடியாத நிகழ்வுகள் என்று யாருடைய இருதயங்கள் எல்லாம் வாட்டுகிறதோ அவர்கள் எல்லாம் என் தேவன் நினைவு கூறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். அவர்களை மறக்காமல் கரங்களை பிடித்து தூக்கி நிறுத்துவீராக இயேசுவின் நாமத்தினால். உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க. நன்மையை கிருபையும் தொடர பண்ணுங்க. யாரெல்லாம் அந்த ஊழியத்துக்கை கொடுத்து உதவுகிறார்களோ ஆண்டவரே, இந்த கட்டுகிற ஊழியத்திற்கு துணையாய் நிற்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தை கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய உடைந்த இருதயத்தை கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் உடைந்த பொருளாதாரத்தை கட்டும், வீடு வாசலை கட்டும், நன்மை உண்டாகட்டும் என்று அடியான் ஜெபிக்கிறாங்க. தொடர்ந்து உடைய கிருபைக்குள்ள இருங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுடைய நினைவுறுதல் நிச்சயமாய் நிறைவேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காய் உதவி செய்ய நினைக்கிறவர்கள் தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஆசீர்வதிப்பார். Thank you. God bless you.